ஹாய் ஹலோ வணக்கம் நில நண்பர்களே. இது உங்கள் நிழல் சேனல். ஒரு கோயிலோட ரகசிய அறையை திறந்தா ஒரு பெரிய பேரழிவே காத்திருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலில் இருக்கிற அந்த மர்மமான அறை திறக்கப்பட்டா கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு விபரீதங்கள் நடக்கும்னு ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கு. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள புதையல் இருக்கிற அந்த அறையை பயங்கரமான நாகங்களும் அமானுஷ சக்திகளும் ஏன் பாதுகாக்கணும்? இந்த மர்ம கதவை திறக்க முயற்சி செஞ்சவங்களுக்கு என்ன ஆச்சு? வாங்க இந்த வீடியோவில் அந்த அதிர்ச்சியூட்டும் நம்பிக்கைகளையும் இன்னும் விலகாத மர்மங்களையும் பற்றி விரிவாக பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவின் தலைநகர் திருவனந்தபுரத்தில் ரொம்பவே கம்பீரமாக நிற்குது ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயில். மகாவிஷ்ணுவோட 108 திவ்ய தேசங்களில் ஒன்றா போற்றப்படுற இந்த கோயில் பல நூற்றாண்டு கால வரலாற்றை வச்சிருக்கு. இங்கே மூலவர் அனந்தன்கிற பாம்பு மேலே படுத்துக்கிட்டு இருக்கிற கோலத்தில் காட்சி தரார். இதனால தான் இந்த ஊருக்கே திரு அனந்தபுரம்னு பேர் வந்துச்சு. இந்த கோயிலோட நிர்வாகம் தலைமுறையா திருவிதாங்கூர் அரசு குடும்பத்துக்கிட்ட தான் இருந்துச்சு. பல வருஷமாவே இந்த கோயிலுக்குள்ள கணக்கில்லாத புதையல் இருக்குன்னு பேச்சு வழக்கில் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் இது உண்மையா இல்லை கட்டுக்கதையான்னு யாருக்குமே சரியா தெரியல. இந்த சூழல்ல தான் 2016ஆம் வருஷம் இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை போட்டுச்சு. கோவிலோட சொத்துக்களை மதிப்பிடுறதுக்காக அதோட பாதாள அறைகளை திறக்க சொல்லி உத்தரவிட்டது. பூமிக்கு அடியில் இருந்த அந்த ரகசிய அறைகளுக்கு ABCDEFன்னு பேர் வச்சாங்க. பல வருஷங்களா சில அறைகள் நூற்றாண்டுகளாக கூட திறக்கப்படாமல் இருந்துச்சு. கோர்ட் நியமித்த குழு பலத்த பாதுகாப்போட ஒவ்வொரு அறையாக திறக்க ஆரம்பித்தாங்க. அவங்க உள்ள பார்த்த காட்சி இந்தியாவை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகையுமே அதிர்ச்சியில் உரைய வச்சுது. அந்த அறைக்குள்ளே இருந்தது வெறும் புதையல் இல்லை, அது ஒரு தங்க சாம்ராஜ்யம். பைகள்லையும் மூட்டைகள்லையும் நிரப்பப்பட்டிருந்த லட்சக்கணக்கான தங்க காசுகள், கிலோ கணக்கில் தங்க கட்டிகள், நெப்போலியன் காலத்து நாணயங்கள், ரோமானிய பேரரசோட தங்க காசுகள், முழுசும் தங்கத்தால் செஞ்ச சிம்மாசனங்கள், 18 அடி நீளமுள்ள தங்க மாலைகள், தங்க குடங்கள், தங்க யானை சிலைகள், விலை மதிக்க முடியாத வைரங்கள், மரகதங்கள், மாணிக்கங்கள்னு கற்பனைக்கே எட்டாத செல்வம் அங்கே குவிஞ்சு கிடந்தது. அதோட மதிப்பு 1,00,000 கோடி ரூபாய்க்கு அதிகமாக இருக்கலான்னு அப்போதைக்கு மதிப்பிடப்பட்டுச்சு. இந்த கண்டுபிடிப்பு பத்மநாப சுவாமி கோயிலை உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கோயிலாக மாற்றுச்சு. ACDE மற்றும் Fன்னு 5 அறைகளையும் திறந்து பொக்கிஷங்களை கணக்கெடுத்த நிலையில் எல்லாரோடைய கவனமும் 6வது அறையான வால்ட் பி பக்கம் திரும்பிச்சு. மற்ற அறைகளை போல இல்லாமல் அந்த அறை ரொம்பவே வித்தியாசமாகவும் கொஞ்சம் அச்சுறுத்தும் விதமாகவும் இருந்துச்சு. அதோட கதவுல எந்த பூட்டும் இல்லை, திறக்கிறதுக்கு கைப்பிடியோ சாவியோ எதுவுமே இல்லை. அது மந்திரங்களால் பூட்டப்பட்ட ஒரு மர்ம கதவு மாதிரி தெரிஞ்சுது. அதோட பிரதான இரும்பு கதவுல 2 நாகங்களோட உருவம் கோபமாக படம் எடுத்த மாதிரி செதுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் அமானுஷ சக்தி இருக்குன்னு நம்பப்படுற யக்ஷியோட உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த உருவங்கள் உள்ள நுழைய துணிஞ்சா ஆபத்துங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதா தோணுச்சு. குழுவினர் அந்த இரும்பு கதவை திறக்க முயற்சி செஞ்சப்போ அது முடியல. அது ரொம்பவே பழமையானதாகவும் அதோட கட்டமைப்பு ரொம்ப சிக்கலானதுமாகவும் இருந்துச்சு. நவீன மிஷின்களை வச்சு அதை உடைச்சா கோயிலோட கருவறைக்கே ஆபத்து வரலான்னு பயந்தாங்க. இந்த நேரத்தில் தான் திருவிதாங்கூர் அரசு குடும்பத்தினரும் பக்தர்களும் இந்த கதவை திறக்க ரொம்பவே கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவங்க சொன்ன காரணம் கேட்ட எல்லாருமே ஒரு நிமிஷம் உரைய வச்சுது. அந்த கதவு சாதாரண கதவு இல்லை, அது நாகப்பந்தம் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தால் பூட்டப்பட்டிருக்கு. அதை திறந்தா நாட்டுக்கே பேரழிவு ஏற்படும்னு சொன்னாங்க. அப்படி என்ன அந்த நாகபந்தம்? பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சித்த புருஷர்கள்னு சொல்லப்படுற மகா சக்தி வாய்ந்த முனிவர்கள் இந்த அறைக்குள்ள இருக்கிற தெய்வீக பொருட்களை பாதுகாக்க நாகங்களை காவல் தெய்வங்களாக நியமிச்சு நாகபந்தோங்கிற மந்திரக்கட்டை சொல்லி இந்த கதவை மூணதா ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மந்திரக்கட்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு பாம்பு பூட்டு மாதிரி. இது மனுஷங்களோட முயற்சியாலேயோ இயந்திரங்களாலேயோ திறக்கவே முடியாதான். அப்படி மீறி திறக்க முயற்சி செஞ்சா அந்த மந்திரங்களோட சக்தி உடைஞ்சு உள்ள இருக்கிற தெய்வீக சக்திகளோட கோபத்துக்கும் நாகங்களோட சாபத்துக்கு ஆளாக நேரிடலான்னு சொல்லப்படுது. இந்த நாகப்பந்தத்தை உடைச்சு கதவை திறக்க ஒரே ஒரு வழிதான் இருக்குதான். அது கருட மந்திரத்துல மிக உயர்ந்த சித்தி அடைஞ்ச ஒரு பெரிய யோகியால அல்லது சித்தரால மட்டும்தான் முடியும்னு சொல்லப்படுது. அவர் அந்த மந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் உச்சரிக்கும் போது நாகப்பந்தம் தானாவே விலகி கதவு திறக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த நம்பிக்கைக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஒரு கதையும் அந்த பகுதி மக்கள் கிட்ட பரவலாக சொல்லப்படுது. 1930களில் கொள்ளையர்கள் சிலர் கோயிலுக்குள்ள புகுந்து அந்த அறையை திறக்க முயற்சி செஞ்சப்போ
எங்கிருந்தோ வந்த கணக்கில்லாத நாகப்பாம்புகள் அவர்களை விரட்டி விரட்டி தாக்கியதாகவும் அவங்க உயிருக்கு பயந்து ஓடியதாகவும் சொல்றாங்க. இது ஒரு செவிவழி செய்தியா இருந்தாலும் வால்ட் பியை சுத்தி உள்ள பயத்துக்கு இதுவும் ஒரு காரணம். இந்த நாகப்பந்தம், கருட மந்திரம் இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகளா, இல்ல அதுக்கு பின்னாடி நம்ம அறியாத அறிவியல் அல்லது அமானுஷ உண்மைகள் ஏதாவது மறைஞ்சிருக்கா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம கதையை தொடருவோம். வால்ட் பியை திறக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. அதை கேட்கவே கொஞ்சம் திகிலூட்டும் விதமா இருக்கு. 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல நாட்டில் கடுமையான பஞ்சம் வந்தப்போ கோயில் நிர்வாகிகள் சிலர் மக்களோட பசியை போக்க இந்த அறையில் இருக்கிற செல்வத்தை பயன்படுத்தலாம்னு நினைச்சு அதை திறக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அங்க கதவை நெருங்கினப்போ அதுக்குள்ள இருந்து கடல் அலைகள் வேகமா அடிக்கிற சத்தம் ரொம்ப தெளிவா கேட்டதா சொல்லப்படுது. அந்த பயங்கரமான சத்தத்தை கேட்டு நடுநடுங்கி போன அவங்க அந்த முயற்சியை அப்பவே கைவிட்டுட்டாங்களாம். இந்த நிகழ்வு இன்னொரு பிரபலமான நம்பிக்கைக்கு வழிவகுத்துச்சு. அதாவது வால்ட் பிக்கு அடியிலிருந்து அரபிக்கடலுக்கு ஒரு ரகசிய சுரங்க பாதை போகுதாகவும், இந்த கதவை திறந்தா கடல் தண்ணி அந்த சுரங்க மொழியா புகுந்து திருவனந்தபுரம் நகரையே மூழ்கடிச்சிடும் ஒரு வலுவான நம்பிக்கை இன்னைக்கும் நிலவுது. அந்த அறையோட காவலர்கள் நாகங்கள் மட்டும் இல்லை, கஞ்சிரோட்டு யக்ஷின்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான பெண் ஆவியும் இந்த கதவை காத்து வர்றான்னு நம்பப்படுது. இந்த யக்ஷி ரொம்ப சக்தி வாய்ந்தவளாகவும் கெட்ட எண்ணத்தோட வர்றவங்களை அழிக்கிற குணம் கொண்டவளாகவும் கதைகளில் சொல்லப்படுது. இப்படி நாகங்கள், கடல், யக்ஷின்னு பல அமானுஷ சக்திகளோட பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிறதா நம்பப்படுற இந்த கதவு மர்மத்தோட மறு உருவமாகவே பார்க்கப்படுது. இதெல்லாம் நம்ம பழைய கதைன்னு ஒதுக்கிடலாம். ஆனால் 2011 நடந்த சில சம்பவங்கள் இந்த சாபத்தோட நம்பிக்கை மேலே மக்களுக்கு இன்னும் வலுவான சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இந்த கோயில் அறைகளை திறக்கணும்னு சட்ட போராட்டம் நடத்தி அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ஓய்வு பெற்ற அதிகாரி டிஜி சுந்தரராஜன். நீதிமன்ற உத்தரவுப்படி மற்ற 5 அறைகளும் திறக்கப்பட்ட சில வாரங்களிலே அதிகாரி சுந்தரராஜன் திடீர்னு மரணம் அடைஞ்சார். அது மட்டும் இல்லை, அறைகளை திறக்கும் போது அங்கு இருந்த இன்னொரு அதிகாரியோட தாயும் அதே சமயத்தில் இறந்து போனாங்க. இந்த அடுத்தடுத்த மரணங்கள் தற்செயலானதா இல்லை நாங்களோட சாபம் உண்மையிலே பலிக்க ஆரம்பிச்சிச்சான்னு ஒரு பெரிய விவாதமே உருவாச்சு. இது மக்களின் மனசுல, குறிப்பாக அரசு குடும்பத்தினர் மற்றும் பக்தர்களோட மனசுல வால்ட் பி திறக்கிறது பெரிய ஆபத்துல தான் முடியுங்கிற எண்ணத்தை ரொம்ப ஆழமா பதிய வச்சுது. இந்த சூழ்நிலையில அரசு குடும்பத்தோட வழிகாட்டுதலின்படி அஷ்டமங்கல தேவபிரசனம்னு ஒரு விரிவான ஜோதிட ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வோட முடிவில் வால்ட் பியை திறப்பது தெய்வத்தோட விருப்பத்துக்கு எதிரானது, அது கோவிலோட புனிதத்தையும் தெய்வீக சக்திகளையும் பாதிக்கும், அதை திறந்தா கணிக்க முடியாத தீங்குகள் ஏற்படும்னு எச்சரிக்கை விடப்பட்டுச்சு. இந்த ஜோதிட ஆலோசனைகளையும் மக்களோட மத உணர்வுகளையும் மனசுல வச்சு திருவிதாங்கூர் அரசு குடும்பத்தினர் வால்ட் பி திறக்கவே கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்தில் உறுதியாக நின்னாங்க. அரசு குடும்பத்தை சேர்ந்த கௌரி லட்சுமி பாய் போன்றவங்க வால்ட் பி பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுறதா சொல்லப்படுது. பல வருஷமாக நடந்த இந்த வழக்கில் 2020ஆம் வருஷம் உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்துச்சு. கோயில் நிர்வாக உரிமையை மறுபடியும் அரசு குடும்பத்துக்கிட்டேயே ஒப்படைச்ச நீதிமன்றம் வால்ட் பியை திறக்கிறது பற்றி அவங்க தலைமையில் அமைக்கப்பட்ட நிர்வாக குழு தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிருச்சு. ஆனால் அரசு குடும்பத்தினரோட தீவிர எதிர்ப்பையும் மத நம்பிக்கையும் மீறி அந்த குழு இந்த மர்ம கதவை திறக்க துணிவாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். இன்னைக்கு வரைக்கும் வால்ட் பி திறக்கப்படாமலே இருக்கு. அதுக்குள்ள என்னதான் இருக்கு? மற்ற அறைகளை விட பல மடங்கு அதிகமான புதையலா, இல்ல பழங்கால ஓலைச்சுவடிகளும் தெய்வீக ஆயுதங்களும் இருக்கிற ரகசியங்களா? நாகப்பந்தங்கிறது உண்மையிலே ஒரு அமானுஷ பூட்டா, இல்ல நம்ம முன்னோர்களோட மிக நுட்பமான ஒரு இன்ஜினியரிங் டெக்னாலஜியா? ஒருவேளை அந்த அறை திறக்கப்பட்டா பேரழிவு ஏற்படுங்கிறது உள்ள இருக்கிற பொக்கிஷங்களை பேராசைக்காரங்க கிட்ட இருந்து பாதுகாக்க நம் முன்னோர்கள் செஞ்ச ஒரு புத்திசாலித்தனமான எச்சரிக்கையா மட்டும்தான் இருக்குமா? இல்ல நிஜமாவே நாகங்களும் அமானுஷ சக்திகளும் அதை காத்துக்கிட்டு இருக்கா? இத்தனை கேள்விகளுக்கும் பதில் அந்த மூடப்பட்ட கதவுக்கு பின்னால்தான் இருக்கு. ஆனா அந்த பதிலை தெரிஞ்சுக்கிற ஆர்வம், ஒருவேளை பேரழிவுக்கான அழைப்பா மாறிடுமோங்கிற பயமும் இன்னொரு பக்கம் நிக்குது. அந்த மர்ம கதவுக்கு பின்னாடி இருக்கிறது கணக்கில்லாத செல்வமா, இல்ல மனுஷக்குலம் சந்திக்க தயாரா இல்லாத ஒரு சாபமா? இந்த ரகசியம் ஒருபோதும் வெளியே வராம இருக்கிறது தான் நல்லதா? முடிவு காலத்தோட கையில தான். இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. நான் படிக்க ஆர்வமா இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இதே மாதிரி அடுத்து ஒரு ஸ்பைன் சில்லிங் கான்செப்ட்ல நம்ம சந்திக்கலாம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.